மக்களே இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா அனலைஸ் பண்ணி பேச போறோம். சோழன் ஜெயிலுக்கு போனதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குதுங்க. என்னங்க ஜெயிலுக்கு போனதுல நல்லது நடந்திருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நிலாக்கு வந்து சோழன் மேல ஒரு லவ் வைப் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத சொல்லணும். சரி ஓகே. இன்னைக்கான அந்த சீரியல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஐயனார் துணை சீரியல்ல உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான நபர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இன்னைக்கான எபிசோட்ல நிலாவும், சேரனும் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவோட ஆஃபீஸ்ல அந்த 5 லேக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் கட்டியிருந்தாங்க இல்லையா? அத போய் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கும்போது, "ஏன்? எதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் என்ன ரீசனா இருந்தாலும் அப்புறமேல் வந்து சொல்றேன். அந்த பணத்த உடனடியா குடுங்கன்னு" சொல்லிட்டு அந்த பணத்த வாங்கிட்டு போயி சோழனோட ஓனர் கிட்ட குடுக்குறாங்க. ஓனரும் வந்து பார்த்துட்டு, "நமக்கான பணம் கிடைச்சிருச்சு இல்லையா? வா நான் கேஸ வாபஸ் வாங்குறேன்னு" சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்கிர்றாரு. சோழன் வெளியில வர்றாரு. சேரன் பேச மறுக்கிறாரு. நிலா வந்து, "நாங்க 2 பேரும் தனியா பேசிட்டு வர்றோம். நீங்க கிளம்புங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர லவ் மொமெண்ட். உண்மையாவே சோழன் வந்து மனசு உடைஞ்சு போயி, "நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு உங்க மேல ஒரு பெரிய லவ் இருக்குது. உங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியல. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு இந்த மாரி பண்ணிர்றேன். உங்கள தலாகுனிய வச்சுட்டேன். என்ன மன்னிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாரு. இந்த பக்கம் நிலா வந்து பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு, "ஒண்ணும் இல்ல சோழன். ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க எனக்காக தான் பண்ணீங்க. ஏன் எனக்கு ஒண்ணுன்னா இப்படி நீங்க பண்றீங்க? எனக்காக நீங்க இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 வாட்டி யோசிங்க. நீங்க அவசரப்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி எதுலயாவது போய் மாட்டிக்கிறீங்க. சரி விடுங்க சோழன். ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்குது, நடந்துருச்சு. விடுங்க" அப்படின்னு சொல்றாரு. சோழன் வந்து கால்ல விழுந்து பயங்கரமா கதறி வந்து அழுகுறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சேரனா இருக்கட்டும், பல்லவனா இருக்கட்டும், பாண்டியனா இருக்கட்டும், நடேசனா இருக்கட்டும், நிலா வந்து கம்பல்சரி நம்ம வீட்ல இருக்க போறதில்ல. ஏன்னா சோழன் வந்து திருடன். ஆல்ரெடி நெறைய பொய் பேசுவான். சோழன் வந்து நல்ல ஒரு கேரக்டரே இல்ல. நான் வந்து இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து வீட்ட விட்டு கிளம்பிருவாங்க. ஏன் இந்த மாரி சோழன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. பல்லவன் போய் பாண்டியன் கிட்ட, "அண்ணா அண்ணா இனிமேல் அண்ணி வந்து வீட்ல தான் இருக்க மாட்டாங்களா? வீட்ட விட்டு போயிருவேன் அப்படிங்கிற சொல்லிருவாங்களா என்னமோ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒட்டுமொத்த குடும்பமே பயந்துட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரும் கூலா ஜாலியா "சரி விடுங்க பார்த்துக்கலாம். தவறு செய்யாத மனுஷனே இல்ல" அப்படின்னு நிலா வந்து சோழன என்ன சொல்றது? அப்படியே ஒரு அன்பு அரவணைப்புல வந்து அவன அப்படியே தேத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. உள்ள வந்தோனே எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க. நிலா வந்து கூல் அண்ட் கேஷுவலா பேசுறத பார்த்துட்டு, "என்னடா நிலா நீ என்ன ஒரு மாரி சோழன் மேல உனக்கு கோவம் இல்லையா?" அப்படின்னா, "விடுங்கண்ணா அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "எம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. நீ ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்ட. நீ ஏதாவது பண்ணிருவ. என்ன வீட்ட விட்டு கிளம்பி போயிருவேன். சோழன்கிட்ட பயங்கர பிரச்சனை பண்ணுவேன். நான் இங்க இருக்கவே மாட்டேன்லாம் நீ சொல்லிருவியோன்னு ரொம்பவே பயந்தம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. "இல்லண்ணா அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. விடுங்க ஏதோ நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். எல்லாருமே ஒண்ணா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே ஜாலியா தான் முடிஞ்சது அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. சோழனுக்கு நடந்தது என்னமோ வந்து டேஞ்சர் ஜோன் சம்பவம் தான். பட் அந்த மொமெண்ட்ல இருந்து ஒரு அழகான லவ் வந்து நிலா முகத்துல வெளிப்பட்டத பார்க்க முடியுது. நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாரி ஒரு கிளிப் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானதி வந்து பாண்டியன தேடி வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே சோழன் தான் முன்னாடி நிக்கிறாரு. "ஐய்யய்யோ! பாண்டியன் அதுக்குள்ள சொல்லிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப எதுக்கு வந்த? நான் ஒரு இடத்துல போயிட்டு நான் திருடுனேன், ஜெயிலுக்கு போனேன். அதுலேருந்து வெளியில வந்துட்டு, அது என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு தானே வந்தேன்" அப்படிங்கிற மாரி சோழன் சொல்றாரு. "என்ன ப்ரோ சொல்றீங்க? நீங்க திருடுனீங்களா? ஜெயிலுக்கு போனீங்களா? என்ன நடந்தது? ஐய்யய்யோ! என்ன இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது தான் சோழனுக்கு, "ஐய்யய்யோ! மறுபடியும் வாய குடுத்து நம்மளா அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டோமாட்ருக்குது. பாண்டியன் வந்து வெளியில சொல்லவே இல்லையோ!" அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாவே பாண்டியன் வந்து வானதி கிட்டலாம் சொல்லலைங்க. சோழனா வாய் சுட்டுறாரு. நாளைக்கான எபிசோட்ல வானதி வீட்டுக்கு வர்றதாவும், சோழன் கிட்ட பேசுறதாவும், இந்த மாரி ஒரு மொமெண்ட் தான் வந்து நாளைக்கான எபிசோட்ல இருக்க போது. சரி ஓகே மக்களே, நாளைக்கான எபிசோட்ல ஐயனார் துணையில என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கான வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய் மக்களே. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஐயனார் துணை சீரியல்ல யார ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.